வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இங்கிலீஷில் ஒரு புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதில் யூனிட் 2 பாருங்கள். பி ஹானஸ்ட், பி ஸ்மார்ட். 2.1 டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். த சன் இஸ் இன் த ஸ்கை. இது சரியானது ஆன்சர். அடுத்து பாருங்கள். த கிளவுட்ஸ் ஃப்ளோட் இன் த ஸ்கை. இது சரியானது. த ஸ்டார்ஸ் சைன் அட் நைட்டு. இது சரியானது. பாருங்கள், இந்த இதுக்கு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 2.2 ரீட் அண்ட் மேட்ச். பாருங்கள், த சி இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ இதில் வந்து எங்கே இழுக்கணும், இங்கே இழுக்கணும். த ஃபாரஸ்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ். ஃபாரஸ்ட் வந்து ஃபுல் ஆஃப் ட்ரீஸ். இது இங்கே. த ஸ்கை இஸ் ஃபுல் ஆஃப் கிளவுட்ஸு. இந்த பக்கம். த டெசர்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சாண்ட். இது சரியா. நெக்ஸ்ட்டு we can see the sun and the moon here. இங்கே வந்து சன் மூன் எங்கே பார்க்கலாம்னா இங்கே. நெக்ஸ்ட் we can see camels and cactus here. ஒட்டகம் கற்றாழை எங்கே இருக்கும்னா பாலைவனம் இந்த பக்கம். we can see fish and crabs here. மீனும் நண்டு எங்கே இருக்கும், கடல் இங்கே. we can see animals and birds here. animal and birds எங்கே இருக்கும், ஃபாரஸ்ட். நம்ம குறிக்கலாம். இங்கே இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் சரியா. அடுத்து வந்து இதுக்கு இங்கே, இதுக்கு இங்கே, இதுக்கு இங்கே, இங்கே இந்த பக்கம் சரியா. இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 2.3 ரைட் T ஃபார் ட்ரூ அண்ட் F ஃபார் ஃபால்ஸ். இது என்ன எழுதணும், ட்ரூன்னா T பண்ணும், ஃபால்ஸ்னா F பண்ணும் சரியா. There are 7 days in a week. வாரத்துக்கு 7 நாள். அப்போ இது ட்ரூ, T போடலாம். The stars shine during the day. ஸ்டார் வந்து என்னது, நட்சத்திரம் வந்து பகலில் மின்னுன்னு போட்டிருக்கு. அப்போ இது வந்து தவறு, ஃபால்ஸ். The elephant has a long trunk. நீண்ட துதிக்கை இருக்குது. அப்போ இது வந்து சரி. அது we see with our eyes. நம்ம வந்து கண்களால் பார்க்குறோம், ஆனால் இங்கே வந்து காதுகளால் பார்க்குறோம் போட்டிருக்கு. அப்போ இது வந்து தவறு, போடலாம். இந்த மாதிரி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 2.4 ஃபைண்ட் த எரர் அண்ட் ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். இதில் வந்து தவறானது நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணி எழுதணும். பாருங்கள், த ரோசஸ் ஆர் எல்லோ. இங்கே என்ன கொடுத்துருக்கு, ரெட் கலர். அப்போ இதில் என்ன எழுதணும், எல்லோங்க இடத்துல மாற்றிட்டு ரெட்டுன்னு போடணும். அப்படியே இதில் வந்து இதுதான் தவறு சரியா. இதில் வந்து ரெட் அப்படின்னு போடணும். செகண்ட், த டாக் சிட்ஸ் வித் இட்ஸ் 2 puppies. டாக் வந்து 2 குட்டியோடு உட்காந்துருக்குன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து 3 குட்டி இருக்குது. அப்போ நம்ம இதில் 2ங்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 3ன்னு போடணும் சரியா. த ரேபிட் இஸ் ஸ்மால் அண்ட் த ஆண்ட் இஸ் பிக்குன்னு போட்டிருக்கு. இதில் பாருங்கள், ரேபிட் வந்து ஸ்மாலாம், எறும்பு வந்து சின்னதான். இதில் வந்து இந்த பிக் வந்து இங்கே வரணும், ஸ்மால் இங்கே வரணும் சரியா. there are 2 stars in the sky. 2 நட்சத்திரம் தான் ஸ்கையில் இருக்குன்னு போட்டிருக்கு. இங்கே நிறைய. அப்போ நம்ம இதில் இந்த 2ங்க இடத்துல மினின்னு போடணும். போடலாமா, இந்த மாதிரி எழுதிருங்க. இது 2.5 பாருங்க. சர்க்கிள் தான் ஆட் ஒன். ஆட் ஒன் போது நம்ம வித்தியாசமான எழுத்து இருக்கிறத நம்ம ரவுண்ட் பண்ணல பாருங்க. PAY MAY SAY LAY வந்து PAT. அப்போ இதை வந்து நம்ம என்ன ரவுண்ட் பண்ணோம் சரியா. அடுத்து CALL PAN SMALL FALL TALL. இது எல்லாமே LL கடைசியில் வந்துருக்கா. இங்கே வந்து இது நம்ம ரவுண்ட் பண்ணணும். இது ING, இங்கே வந்து ING வந்திருக்கு. இங்கே RIME வந்திருக்கு, RIME. அப்போ இதில் ME வந்திருக்கு இங்கெல்லாம். அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், ரவுண்ட் பண்ணணும். அடுத்து SLOW FLOW பாருங்க, OW வந்திருக்கு. இங்கே மட்டும் வித்தியாசம் வந்திருக்கு. அப்போ இதை நம்ம ரவுண்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ். பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் படி நம்ம என்ன செய்யணும், இதை பிரித்து இந்த பக்கத்தில் எழுதணும். இப்போ AY எங்கெல்லாம் இருக்குது பாருங்க, AY இந்த இருக்கா. இது எல்லாத்தையும் தூக்கி எங்கே எழுதணும், இந்த வரிசைக்கு நேரம் எழுதணும்.
இது ஏ ஆல் ஏஎல்எல் எங்கே இருக்குது இருக்கா, ஆல் இந்த மாதிரி இருக்கா. இதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்து எம்இ எங்கே வந்திருக்கு, இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, எழுதிக்கு இங்கே எழுதணும். இது ஓடபிள்யூ எங்கே இருக்குது இருக்கா, எழுதலாமா பாருங்கள். அந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 2.7 பார்க்கலாம். ரைட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு தகுந்த வார்த்தை நம்ம என்ன செய்யணும் எழுதணும். இப்போ என்ன எழுதலாம் பாருங்கள். இங்கே எறும்பு இருக்குது. எக்ஸாம்பிள் த ஆண்ட் இஸ் ஸ்மால். இந்த ஆண்ட் வந்து ஸ்மாலாக இருக்குது, சின்னதாக இருக்குன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து ப்ளூ கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து த கார் இஸ் ப்ளூ எழுதலாமா. அடுத்து பாருங்கள், இங்கே பிக் கொடுத்துருக்கு. அப்போ த ட்ரீ இஸ் பிக். இங்கே வந்து பென்சில், அதாவது ஷார்ப் கொடுத்துருக்கு. அப்போ த பென்சில் இஸ் ஷார்ப். இந்த பையன் ஓடுதான், இந்த ஃபாஸ்ட் கொடுத்துருக்கு. அப்போ த பாய் ரன்ஸ் ஃபாஸ்ட் எழுதலாம். இந்த மாதிரி எழுதுங்க. The tree is big, the pencil is sharp, the boy runs fast. அதே மாதிரி the car is blue. அது இல்லைமா. நெக்ஸ்ட்டு 2.8ல் ரைட் ஏ பேரல் poem. The sky is blue, the clouds are white, the sun shines bright, the birds fly high, I love to fly like you. பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்டார்ஸ் பற்றி நம்ம வந்து ஒரு போயம் எழுதணும். இதில் வந்து இந்த ஸ்கை, அது வானத்தை பற்றி கொடுத்துருக்கு. அது கிளவுடு மேகம், அது சூரியன், அது பேர்டு, இதை வச்சு கொடுத்துருக்கு. சரியா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாரு, அடுத்து மூன், அடுத்து ஃபிஷர் எழுதலாமா. பாருங்கள், த ஸ்கை இஸ் பிளாக், இது ஸ்கை. The stars are bright, the stars. The moon is white, the moon. The fisher goes slow. இந்த மாதிரி எழுதுங்க. டூ 2.9 look at the picture and match. இந்த படத்தையும் நம்ம சென்டென்ஸையும் மேட்ச் பண்ண பாருங்கள். I am Lina. இப்போ இதுக்கு இதை போட்டுடணும். என்ன எடுத்துருக்கு, my frog is green. இப்போ இதுக்கும் நம்ம இணைக்கணும். நெக்ஸ்ட்டு யூ ஆர் மை ஃப்ரெண்டு. இப்போ இதுக்கு இணைச்சிட்டு ஐ லைக் யுவர் ஸ்பீச். இதை வந்து நினச்சின்னா இதோட நினச்சிடும். அடுத்து தே ஆர் மை கிளாஸ்மேட்ஸ். பாருங்கள், ஐ லைக் த டான்ஸ். இதுக்கும் அடுத்து we are ஃப்ரெண்ட்ஸு, we லைக் யுவர் ஸ்கூல். இதுக்கு இணைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு இது சரி, இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 2.10 டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இது வந்து ரைட் பண்ணணும், இது கரெக்டான வேர்ட்ஸை எழுதணும். அதில் பாருங்கள், சி பிளேஸ் வித் இஸ் ஹெர் போட்டிருக்கு. இஸ்னா பையனுக்குள்ளது, ஹெர்னா பொம்பளை பிள்ளை. ஹெர் ஃபுட்பால் எழுதணும். அடுத்து இட் வேக்ஸ் இட்ஸ் டைல். சன் கோல்டு இஸ், பையங்க இஸ் எல்லோ அம்பர்லா. இந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 2.11 பாருங்கள், டிக் த கரெக்ட் வேர்டு. இப்போ இதில் கரெக்டான வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். பாருங்கள், திஸ் இஸ் மை பேக். இதில் வந்து மைக் டிக் பண்ணுங்கள். திஸ் இஸ் தேர் ஹவுஸ். திஸ் இஸ் ஹர் டாய் பேட். இருக்கு ரைட் பண்ணணும். இந்த பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2.12 look at the picture and choose my, your, his, her to complete the sentence. இந்த சென்டென்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணணும், நிரப்பணும். பார்க்கலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் இருக்கா, சாரோ கேஸ் இருக்கா, மணி கேஸ் இருக்கா, யூ ஹேவ் இருக்கா. இப்போ பாருங்கள்,
ஐ ஹேவ்னா மை, அந்த இடத்துல மை வந்துடும். இந்த பொருட்களுக்கெல்லாம் அங்கே என்ன வரும்? மை. சாரோ அப்படின்னா அங்கே வந்து ஹெர் வரும். மணி அப்படின்னா அங்கே வந்து ஹிஸ் வரும். யூ ஹேவுங்க அங்கே யூ வரும். பாருங்கள், இப்போ இந்த புக்கு, பென்னு, ரூலர் மூணுக்கும் மை வரும். புக்கு எங்கே இருக்குது? புக் இருக்கா, ரூலர் இருக்கா, பென் இருக்கா, மை வந்திருக்கா. அதேமாதிரி பேக்கு, பென்சில் பாக்ஸு, கேட் இதுக்கு வந்து ஹெர் வரணும். பேக்கு, பென்சில் பாக்ஸு, கேட் ஹெர் வந்திருக்கா. அடுத்து வந்து பால், பென்சில், வாட்ச் இதுக்கு வந்து மணிங்கிறனால ஹிஸ் வரணும். வந்திருக்கா பால். இங்கே வந்து இல்லை, சரி. அங்கே வந்து மொத்தம் 12க்கு 10 தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எழுதுங்க. பாருங்க, ஹேர் இட்ஸ் மை தேர் ஹிஸ். ஐ ஹேவ் ஏ டாக். பாருங்க, இட் இஸ் மை டாக். இந்த மை வந்து இங்கே வரணும். சர்மி ஹேஸ் ஏ டால். ஷி இஸ் பிளேயிங் வித் ஹர் டால். ஹி ஹேஸ் ஏ நியூ கார். இட் இஸ் ஹிஸ் கார். The dog has a bone. That is its bone. They are student. That is their school. சரியா? எழுதலாம். பாருங்க, இந்த மாதிரி எழுதிருங்க. இந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 2.14 மேட்ச் த சென்டென்ஸ் வித் அ பிக்சர். சென்டென்ஸையும் பிக்சரையும் என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். பாருங்க, சி டிரைவ்ஸ் த கார் ஹெர்செல்ஃப். பாருங்க, கார். அடுத்து ஹி ஹேரிஸ் த புக்ஸ் ஹிம்செல்ஃப். அவனே புக்கை தூக்கிட்டு போகிறான். இதுக்கு இதை மேட்ச் பண்ணணும். தே க்ளீன் த விண்டோ தெம்செல்வ்ஸ். அதாவது அவங்க வந்து விண்டோஸை க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ இது இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 2.15 சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இப்போ மை செல்ஃப், ஹெர் செல்ஃப், ஹிம் செல்ஃப் கொடுத்தது. நீங்கள் இதை பார்த்து நிரப்பணும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ சா டேஸ் இன் த மிரர். ஐ வந்து மை செல்ஃப். இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணி இங்கே எழுதணும். சோஃபியா பாட் ஏ பியூட்டிஃபுல் ஸ்கேட் பார். பாருங்க, சோபியாங்கனால ஹெர் செல்ஃப். வி ப்ரிப்பேர்டு ஃபுட் ஃபார் அவர் செல்ஃப்ஸ். த கேட் கிளீன்டு இட் செல்ஃப். இது ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே எழுதணும். பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிடுங்க, எழுதிடுங்க. சர்க்கிள் பண்ணுங்க, எழுதுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 2.16 ஃப்ரேம் அண்ட் ரைட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இந்த வேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் உருவாக்கணும். ஹீ டிரைவ்ஸ் த கார் ஹிம்செல்ஃப். ஹீ டிரைவ்ஸ் த கார் ஹிம்செல்ஃப்ஸ். இதேமாதிரி நம்ம எழுதணும். பார்க்கலாம். பாருங்க, ஹீ டிரைவ்ஸ் த கார் ஹிம்செல்ஃப் படாச்சு. we play cricket ourselves. I cross the road myself. She sings a song herself. You read the book yourself. இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதுங்க. We play cricket ourselves. I cross the road myself. She sings a song herself. You read the book yourself. நெக்ஸ்ட்டு 2.17 unscramble the words and write the correct sentence. அதாவது அடைப்புகளுக்கு வார்த்தைகளை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து கரெக்டாக எழுதணும். சரியா? இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, நேராக எழுதணும். பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், they enjoyed in the rain themselves. Next, the giraffe eats the leaves itself. That one, she rides the scooter herself. He plants a sapling himself. We are used an umbrella to protect ourselves. I wash my plate myself. எழுதுங்க.
நெக்ஸ்ட்டு மை ஜர்னல் ரைட் எனி 3 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர்ஸ். இந்த பிக்சரை பற்றி நம்ம 3 சென்டென்ஸ் எழுதணும். பார்க்கலாம் பாருங்கள். எனி 3 சென்டென்ஸு. இட் இஸ் ஏ டாக், இட் இஸ் பியூட்டிஃபுல், ஐ லைக் திஸ் டாக். இந்த மாதிரி எழுதிக்கலாம். என்னோடய பேர் எழுதலாம். இட் இஸ் கலர் எழுதலாம். இட் இஸ் ஏ கேட், இட் இஸ் பியூட்டிஃபுல், இட் கேச்சஸ் ரேட்ஸ். இந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் ஐ கேன் டூ. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஷேர் த கரெக்ட் பேர்ஸ். கரெக்ட் பேர்ஸ்னா பாருங்கள், ஹேர் இதுக்கு இது ரைட்டு. அடுத்து ஃபால் ஆல் இது கரெக்டு. டெல் செல் கரெக்ட். இதெல்லாம் கரெக்ட் இல்லை. சரி, இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 ரைட் த கரெக்ட் வேர்டு. ஏ அண்ட் எங்கே போடணும் பாருங்கள். வாட் இஸ் திஸ்? திஸ் ஆ கேன். வாட் இஸ் திஸ் ஆன் எரேசர். இப்போ இதில் ஏ போடணும், இல்லை ஆன் போடணும். போடலாம் பாருங்கள். ஏ அண்ட். நெக்ஸ்ட்டு டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்குரிய கரெக்ட் சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ரைட் பண்ணணும். பாருங்கள், ஐ லைக் டு ப்ளே செஸ் பை மை செல்ஃப். இதுக்கு எனக்கு ரைட் பண்ணுங்கள். இங்கே வந்து வி ஆர் ரீடிங் த புக் அவர் செல்ஃப்ஸ். இதுக்கு ரைட் பண்ணுங்கள். குட் பை, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதில் வந்து யுவர் செல்ஃப், அவர் செல்ஃப், மை செல்ஃப். இந்த வரைக்கும் நீங்கள் டிக் பண்ணுங்கள். fill in the blanks. The train arrived an hour late. இதில் வந்து an போடணும். My mother got me a toy. Raji's house is in the east. the இதில் வரும். பார்க்கலாம் பாருங்க. ஃபிஃப்த்து fill in the blanks with a and the. இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, I bought an orange. The orange was. சரியா? I saw a camel in the zoo. The camel was eating grass. பாருங்க, இதில் and இங்கே the. சரியா? நெக்ஸ்ட் டிக் வாட் யூ வில் டூ. பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் மணி ஆன் த ப்ளே கிரவுண்ட். நீ வந்து ஒரு மணி பணம் வந்து ப்ளே கிரவுண்டில் கண்டுபிடிச்சிருக்க. யூ வில் ஸ்பெண்ட் இட். நீ வந்து செலவழிச்சிருவேன். யூ வில் கிவ் இட் டு யுவர் டீச்சர். டீச்சர்கிட்ட கொடுத்துருவேன். என்ன செய்வேன்? டீச்சர்கிட்ட கொடுத்துருவேன். சரியா? இதுக்கு ரைட். அடுத்து யூ பிரேக் த விண்டோ கிளாஸ். நீ வந்து கண்ணாடி, ஜன்னல் கண்ணாடி உடைச்சிட்ட. யூ வில் அக்செப்ட் யுவர் மிஸ்டேக். உன் தவறை வந்து நீ ஒத்துக்கிடுவேன். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்கு? யூ வில் பிளேம் யுவர் ஃப்ரெண்டு. நீ ஃப்ரெண்டு மேலே பழிய போடுவேன். ஆனால் போட மாட்டேன். இதுதான் ரைட். சரியா? இந்த மாதிரி ரைட் பண்ணும். பாருங்கள். 7th ரீட் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ். ஆன் ஏ சண்டே அருண் டுக் டேஸ் ஃபேமிலி டு அன் எக்ஸிபிஷன். அருண் அப்படிங்கிறனால அந்த பையன். இப்போ இதுக்கு நீங்கள் இதை நீங்கள் இதில் எழுதணும். இஸ் டாட்டர் ட்ரெஸ்டு. டாட்டர் வந்து ஹர் செல்ஃப். அருண் ட்ரோவ் எ கார் டேஸ் himself to reach the place. His son bought many things himself. Arun carried everything in a big bag by himself and kept in the car. இப்போ இதை அப்படி எழுதிடலாமா? இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.